ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து எல்லோரும் நார்மலாக செய்கிறது தான். பட் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் கீரி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாமே வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அளவுக்கு நான் வந்து, அதாவது பெரிய சைஸ் இல்லாமல் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வதக்கியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது, நல்லா தாராளமாக ஒரு நார்மலாக உங்களுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் கம்மியாக எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா தோல் வந்து தனியாக வர்ற அளவுக்கு நம்மளுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் வதக்கி வச்ச வெண்டைக்காவை நான் வந்து சேர்க்க போகிறேன். வெண்டைக்காய் வந்து ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல், ரொம்ப நம்ம வந்து பொரிக்கிறது கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த சைஸ் இல்லாமல் நான் ஓரளவுக்கு மீடியமாக நான் வந்து கட் பண்ணி ஏற்கனவே இதை வந்து லைட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி, இந்த மாதிரி அதாவது பிசு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி முதலையும் நீங்கள் தனியாக வந்து வடச்சட்டியில் நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து சில பேர்த்துக்கு வெண்டைக்காய் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னா அதில் உள்ள வலுவழுப்பு தன்மை. ஸோ அந்த இது இதில் வந்து இருக்கவே இருக்காது. நார்மல் நம்ம வந்து காரக்குழம்போ புளிக்குழம்போ வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். வெண்டைக்காய் சில பேர் இந்த வெங்காயம் வதக்கும் போதேவும் நார்மலாகவே இதில் போட்டு வதக்கி எடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தனியாக நீங்கள் வந்து வடச்சட்டியில் வெண்டைக்காவை போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா அந்த வெண்டைக்காயில் நல்லா ஃபுல்லாக எல்லாமே செட் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு நான் ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த வெண்டைக்காயில் அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு, என்ன தான் நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கினாலும் நம்ம சேர்த்துருக்கிற மிளகா பொடியோட பச்சை ஸ்மெல்லு போகணும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இது கூட நான் வந்து ஒரு 1/2 எலும்புச்சம்பழம் சைஸுக்கு நான் வந்து புளி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் புளி நிறையா இருக்கணும் அப்படி விருப்பப்படுறவங்க வந்து, நார்மலாக சாப்பிட்றவங்க தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதை நல்லா இதுலேயே உங்களுக்கு வந்து கூட்டு கணக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதோடு நீங்கள் வந்து வடித்த சாதத்தில் நீங்கள் வந்து இதவே வச்சு நம்ம வந்து சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு மாதிரி கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது கூட நான் வந்து ஒரு 2 சில் தேங்காவும் ஒரு பெரிய சைஸு தக்காளியும் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் இல்லாட்டி நீங்கள் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து தேங்காய் கூட கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து இது கூட சேர்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலான ஒரு வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி தேங்க. உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம்ல, அதனால் ஒரு 2 கொதி அளவுக்கு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு, உப்பு நீங்கள் வந்து இந்த டயத்தில் தேவையாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ரொம்ப ஹை லெவலில் வைக்க வேணாம். ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து அடுப்பை கூட்டி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க.
கொதிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஊற்றின தேங்காய், அந்த புளி இது எல்லாமே நல்லா குழம்போடு சேர்த்து மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நான் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ரெசிபி வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது